ஹாய்ங்க. இன்றைக்கி டேஸ்டியான ஒரு தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. இது ரொம்ப ஈஸி. இட்லி, தோசை, சப்பாத்தி சுடுசாத்தும் கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு 1/4 மூடி தேங்காய், 10 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 3 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை 2, பெரிய வெங்காயம் கட் பண்ணின பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. கூட 1/4 கிலோ தக்காளி, பழுத்த தக்காளியை சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. இது நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகணுங்க. நல்லா வதக்கிட்டு கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சேர்த்திக்கிங்க. இப்போ இது நல்லா வதங்கின உடனே நீங்கள் இதில் கறி மசால் பொடி 1 ஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன் வரமிளகாய் பவுடர் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு குழம்பு பதத்துக்கு கொதித்து வர்றப்ப உப்பு சேர்த்திக்கிங்க. மஞ்சத்தூள் தேவைப்பட்டவங்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இறக்குறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்தி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இது கொஞ்சம் குருமா டைப்பில் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.